வெல்கம். தோடுனாலே எப்போவுமே தனி ஸ்பெஷல் தான். முகம் வந்து பார்க்க பளிச்சுன்னு இருக்குது. கிக்குமா அவ்வளோ அழகாக இருக்குது பாரு. எல்லாத்தையும் பிச்சுட்டு விட்டுச்சு இந்த ஃபேன் தான். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது இவங்கள்ட்ட தான். ஸோ லைட் வெயிட் கலெக்ஷன்ஸில் ஆன்டிக் பார்வைக்கு நல்லா பெருசாக தெரியும். பாருங்களேன். ஆமாம், எல்லாமே அதான் சொன்னேனே, நீ பார்க்குற எண்ணம் தான். நீ எண்ணங்கள், உன்னுடைய எண்ணங்கள். நீ கட்டும்போது இந்த புடவை எனக்கு நல்லா இருக்குன்னு நினச்சா அது நல்லாயிருக்கும். நீ கட்டும்போதே எனக்கு சுமாராக தானே இருக்குன்னு கேட்டேன்னா அது சுமாராக தான் இருக்கும் லைஃப் டைமில். கரெக்ட். எத்தனை பேர் வேணால் நம்மளை தேர்த்தலாம் மனசார நீ சூப்பர்னு, ஆனால் நம்ம எண்ணத்துக்குள்ளே அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் சாந்துபாலி டிசைன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு தனி ஸ்பெஷல் எப்போவுமே தனி தான். இங்கே பாருங்களேன், வெயிட்டே கிடையாது. இந்த தோடெல்லாம் நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். லொக்கேஷன் வந்து 4 ரோட்ஸ்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் 4 ரோட்டில் இப்போ கூட எவ்வளோ ஒரு கைராசி தெரியும். நான் உள்ள என்ட்ரி ஆகிற ஃபுல்லாக ரஷ், அவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 20 பேர் இந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. காரணம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கைராசி. இன்றைக்கி நல்ல முகூர்த்தமா? ஆமாம், இன்றைக்கி சதுர்த்தி முகூர்த்தம் வேறு. அந்த முகூர்த்தத்துக்கு கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வந்து அப்படியே குடும்பத்தோட மாப்பிள்ளை வீட்டு பக்கம் பொண்ணு வீட்டு பக்கம்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அந்த கைராசி. நீங்கள் இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே சொல்கிறேன், தலைமுறைகளாக எடுக்கிறாங்க. அம்மா எடுத்திருப்பாங்க, பாட்டி எடுத்திருப்பாங்க, அம்மா எடுத்திருப்பாங்க, பொண்ணு எடுத்திருப்பாங்க, பேத்திக்கு எடுப்பாங்க. இந்த மாதிரி குடும்பம் தலைமுறைகளாக எடுக்கக்கூடியவர்களும் இங்கே ஏராளம். ரொம்ப வருடங்களாக இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களும் இவங்க தான். ஸோ சூப்பர். இது பார்த்தீங்கன்னா சாந்துவாலையில் பெரிய பெரிய ஸ்டெட்ஸு, பார்வைக்கு பெருசாக இருக்கும், ஆனால் வெயிட்டே இருக்காது. திஸ் இஸ் ட்ரூ, அவ்வளோதான். ப்ராமிஸ் வேணாம், திஸ் இஸ் ட்ரூ, அவ்வளோதான். அப்படி இருக்கும். ஸோ இதில் எனக்கு குட்டி தான் மேம் பிடிக்கும். என் ஃபேஸ்க்கு குட்டியாக இருந்தப்போ குட் ஈவினிங் எவ்ரி ஒன் போட்டாங்க ஏஎம்ஆர் சுமங்கல் ஜுவல்லர்ஸ்லேருந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ரூபி பீட்ஸ் அண்ட் முத்து பீட்ஸ் சின்னதாக கேட்குமே. வெயிட் ஆஃப் அ நெக் பீஸ் யூ ஆர் வேரிங்கா? திவ்யா மேம், நான் வேர் பண்ணியிருக்கிறது வந்து இப்போ நியூ மாடல். இது திஸ் இஸ் சொல்லுவாங்கள்ல, அது என்ன குயின் கலெக்ஷன்ஸ், விக்டோரியன் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே திஸ் இஸ் விக்டோரியன் கலெக்ஷன்ஸ். இதில் ஆன்டிக் பீசஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கும் மேம். மேம் நான் தான் சொல்லணே, ஒன்ஸ் நீங்கள் வாங்குங்க, கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல் டிசைன். இதெல்லாம் இதில் வை காட்டு. சரி, இதை எடுத்துருங்க. இது அப்படி அப்படியே காமிச்சிடலாம் ட்ரே. மேம் இது மட்டும்தான், இந்த ட்ரே மட்டும்தான் ஓப்பன் ட்ரே பெருசு. அப்போ தனித்தனியாக எடுத்து கொடு மேம். இது ஜஸ்ட் டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட். இதெல்லாம் சாந்துவால் டிசைன் எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும். சி மேம், இது போட்டிங்கனாலே அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருப்பீங்க மேம். வெயிட் சொல்லட்டும் ராஜ் மேம். நான் வெயிட் சொல்லணுன்னா, நான் ஒரு நாளைக்கு நான் இப்போ லைவில் 200 பீஸ் 300 பீஸ் காமிக்கிறேன்னா எல்லாத்துக்கும் வெயிட் சொன்னால் நாளைக்கு தான் நான் வீட்டுக்கு போவேன். நல்ல காலத்தில் நான்லாம் வீட்டுக்கு இப்போதைக்கு போக முடியாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 18 கிராம் வருது. திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டோன் வெரைட்டிஸ். சரி வெயிட் சொல்லுமா. இது பார், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த செட்டு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த தான் இது பாருங்களேன், ஸோ பியூட்டிஃபுல். இதெல்லாம் ரூபி இந்த செட்டு இருமா. இதில் எமரால்டு ஸ்டோன் இருக்க மாதிரி. சி இதில் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி. டான்சிங் டால் ஆல்வேஸ் த ஸ்பெஷல், ஆல்வேஸ் ஸ்பெஷல். இதெல்லாம் டான்சிங் டால் மேம். மேம் ப்ளீஸ் ஷோ. ஸ்டெப் ஜிமிக்கு வேணுமா ராஜேஸ்வரி மேம்? கண்டிப்பாக கொடுக்க சொல்கிறேன். இதுமா இதெல்லாம் பாருங்களேன், அந்த சாந்துவால் லவ்லி கலெக்ஷன்ஸ். சுகந்தி ஹாய்டா தங்கம். இது ஒரு டிசைனு. இதெல்லாமே வேற லெவலில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் மேம். இதெல்லாம் பூ டிசைனு, சாந்துவாலி டிசைனு செம்மையாக. இது பாருங்கள், இட்ஸ் எக்ஸ்ட்ராடனரி. இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும். தூரம்ல இருந்து காமிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
ஸ்டெப் ஜிமிக்கி கொடுக்க சொல்லியிருக்கேன் மேம். பாக்ஸை முடிச்சிருக்கேன். நீங்க தூரமா இருந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ் மேம் எல்லாமே இருக்குடா. ஏய் என்ன வீட்டுக்கு போகணுமே வேணாமா, நீங்களே ஒன்றுனா கேட்டிங்கன்னா இப்போ எல்லாமே எடுக்க சொல்லிடுவாங்க. ஆமாண்ணா ஒரு வாரம் ஒன்று காமிக்கலாம் கோபால், போர் அடிக்கும், எல்லாமே பார்க்கக்கூடாது மேம். இது பாருங்க எஸ் மாதிரி ஒரு தோடு பாரு, நல்லா இருக்குல்ல. இது புதுசாக இருக்கு நடுவில் பிரகாஷ், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். இது எங்க சேலஞ்சு, ஸ்ட்ரெட்டு சேலஞ்சு. வா அப்படி இல்லையா, அப்படி இப்படி இருந்துச்சா மேம்? அப்படி கேட்பாரு மேம். திஸ் இஸ் ஆசம். பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது, அடுத்தடுத்த வாரங்களில் வரும். இது பார்வைக்கு இவ்வளோ அழகாக இருக்கா, போடும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ப்ராடாக பேக் க்ளோசிங் டைப்பில் வராது, ஆனால் செம்மையாக இருக்குது. சூப்பர்பான டிசைனு. இங்கே பாருங்களேன், இது பாருங்கள். இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு இதில். இது எவ்வளோ பொண்ணு ஒரு கார்த்திகை. மேம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் மேம் ப்ளீஸ். நீங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் இதுக்கு உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி 2 பவுன் வருது. இது பாருங்களேன், இது ஒரு யூனிக்னஸ்ஸு, வேற லெவல் கோபால். இதெல்லாம் அடி தூள், எக்ஸ்ட்ராடினரி எமரல்ட் பீட்ஸு. இதில் சின்ன சின்ன ஸ்டெட்ஸ் வேணும், வீட்டுக்கு போட்டுக்க ஹேங்கிங் டைப்பில் இப்படி வேணும்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அவ்வளோதான். எனி மெஸ் செயின் கேட்டிருக்கீங்களா? மெஸ் செயின்லாம் நிறையாவே இருக்குது மேம், டோன்ட் வரி. மெஸ் செயின் நிறையா இருக்குது. மெஸ் செயின் எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஓகே, நவரத்னா ஃபினிஷிங்கும் எக்ஸ்ட்ராடினரி. திஸ் இஸ் நவரத்னா பேர்ல் ஹேங்கிங் டைப்பில் நவரத்னா. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குல்ல. என்ன எப்படி கொடுக்குறீங்க, நல்லா இருக்கலாம். ஏமார் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் ஷோ நோ ஸ்பின் கலெக்ஷன்ஸ். நோ ஸ்பின் வேணால் காமிக்க சொல்கிறேன், ஷோராக காமிக்க சொல்கிறேன். ஒரு 4-5 பீசஸ் நான் போட்டிருக்கேன்ல. முத்து போயிட்டுருக்கா, முத்து நிறைய. எவ்வளோ கொடுத்தீங்க முத்து மட்டும்? கொடுத்துட்டே இருக்கீங்களா? டைமண்ட் ஸ்டெட் வேணுமா சர்வா? கொடுக்க சொல்கிறேன். காற்றுல எல்லா தலையும் கழிச்சு இதெல்லாம் வேணாம். அந்த கொடுத்தாச்சு, லைவ் ஷேர் பண்ண பேமெண்ட் வந்துருச்சு. ஆனால் அது பாவம் டக்குன்னு கொடுத்துட்டு தான் இருக்கு. இதெல்லாமே பேங்கிள் வெரைட்டிஸில் பிரேஸ்லெட்ஸ் பேங்கிள் இருக்கும்ல, அதெல்லாமே தனி ஸ்பெஷல். ரொம்ப நல்லாயிருக்கு. இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி மேம். லொக்கேஷன் வந்து சேலத்தில் 4 ரோட்ஸில், மதியமாக சேலத்தில் 4 ரோட்ஸில் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிற ரூட்டில் இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு ஸோ நியர். மேம் ஆக்சுவலி இது பாருங்க, இது ஆக்சுவலாக எப்போவுமே இது கார்த்திகை பாருங்களேன். இந்த நவரத்னா நல்லா இருக்கும். 3 போட்டாங்க மேம். 3 வித் ஸ்க்ரூ டியூப் பேங்கிள்ஸ், ஆன்டிக் கிராண்ட் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வேற லெவலில் இருக்குது. ராஜேஸ்வரி மேம் இப்படி எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு எப்படி விடுவாங்க? ஆன்டிக் வளையல் வெயிட்லெஸ் ஒண்ணே காமிச்சிருங்க. 3 ஆன்டிக் வளையல் 3 பவுன் வெயிட்லெஸ். 3.25 தான் அதிகபட்சம். 3.25 வருமா? போர் இன்னைக்கு என்ன வேணும்? அதெல்லாம் என்ன? பேபி இல்லை, பேபி கேட்கல, நோ ஸ்பின் தான் கேட்டாங்க. புதுசா பேபி ஸ்டெட் வந்துருக்காங்க. 1.5 கிராம்ல ஜிமிக்கி, 1.5 கிராம்ல குழந்தைங்களுக்கு பேபி ஸ்டெட். இதெல்லாம்
பேபி ஸ்டெட்டு குழந்தைங்களுக்காக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கூட போட்டுக்கலாம். காலேஜ் போறவங்க போலாம். ஏன் பெரிய நம்மளே போட்டுக்கலாம். நம்மளே போடலாம். போடு இன்னும் அடுத்த போடு பிட்ட 3 பவுன் 3.5 பவுனுக்குள்ள. ஆமா ஆமா காயத்ரி மேம், சும்மா பொழுது போல அப்படி இருக்கேன். இது மூக்குத்தியா? வாட் a fantastic. என்ன இப்படி மூக்குத்தி கொடுக்குறீங்க? இந்த மூக்குத்தி வெளியே வரலையே. கேட்கவும் எப்படியெல்லாம் வெளியில கொண்டு வந்து கொடுக்குறீங்க கோபால்? இது மூக்குத்தி தான். ஆமா, இங்கே அனைத்து மூக்குத்தி. இப்பதான் நானே பாக்குறேன் மேம். இது எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஜூம் பண்ணி பாருங்க. மூக்குத்தி நல்லா தெரியும். கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா ஜூம்